மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு உரிய நாள். எல்லாருமே அதே மாதிரி இன்றைக்கி ராகுகால பூஜை செய்கிறது இருக்குது. 10 to 12. ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வெள்ளிக்கிழமையும் ராகுகால பூஜை செய்கிறது இருக்குது. அம்மனுக்கு விளக்கு போடணும். துர்கா தேவியாக நினைத்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இதில் போட்டாலும் சரி, முடிந்தால் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் நினைத்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வியாபாரத்துக்கு போவோம், வேலைக்கு போவோம், அந்த அவசரத்தில் நாம் இது பண்ண முடியாது. இல்லைனாலும் நீங்கள் மனசில் அப்படியே அந்த நாமத்தை சொல்லிகிட்டு இருந்தால் கூட போதும். ஓம் சக்தி ஓம் சக்தி. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள். அந்த நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 30/8/2024 ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து 30, நாளைக்கு வந்து சனிக்கிழமை பிரதோஷம், சனி பிரதோஷம். சிவன் கோயிலுக்கு போங்க, சிவபுராணம் படிங்க, வெல்வம் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா சாமி தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே நினைத்து அவரை விளக்கேற்றி ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னாலே போதுமானது. சிவபுராணம் பண்ணுங்க. ஓகே. குரோதி 30/8/2024 வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம், குரோதி வருடம் ஆவணி 14ஆம் நாள், துவாதசி திதி. இன்னைக்கு காலை 4:42 புனர்பூச நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், மரண யோகம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் உருகு சட்ட சேவை, விளாமிச்சிவேர் சப்பரத்தில் பவனியாம். விளாமிச்சிவேர் சப்பரத்தில் பவனி. மாலையில் தங்கச்சப்பரத்தில் சிவப்பு சாற்றி திருவீதி உலா. சுப முகூர்த்த நாள் இன்றைக்கு. சூரிய உதயம் வந்து 6:04. இன்றைய கிரக நிலவரம் வந்து மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் பெயர்ச்சி ஆகிட்டார். கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சுக்கிரனும் கேது இதாகிட்டார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 12:15 to 1:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 1:45 to 2:45, மாலை 6 to 7:30. திதி வந்து துவாதசி திதி. பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் 10 to 12, குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. சந்திராஷ்டிரம் வந்து விசாக நட்சத்திரத்துக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் ஈடுபடும். ராசி பலன். மேஷம் சந்தோஷம், ரிஷபம் பெருமை, மிதுனம் நேர்மை, கடகம் ஒழிவு, சிம்மம் பகை, கன்னி சினம், துலாம் தனவிருத்தி, விருச்சிகம் அலைச்சல், தனுசு கவனம், மகரம் தோல்வி, கும்பம் அன்பு, மீனம் வாழ்வு. சந்திராசிரமம் விசாகத்துக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். நாளை பிரதோஷம், சனி பிரதோஷம். மலேசிய நாடு சுதந்திரம் அடைந்த நாள். அதிகம் சொல்ல விரும்புபவன் குறைவான வார்த்தைகளையே பயன்படுத்துவான். பயன்படுத்துவான். அதே மாதிரி நமக்கு அடுத்தது வந்து விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ரொம்ப கோலாகலமான ஒரு பண்டிகை வந்து விநாயகர் சதுர்த்தி. அது வந்து என்னைக்குன்னு, விநாயகர் சதுர்த்தி வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. நமக்கு கோகுலாஷ்டமி முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து செப்டம்பர் 7 சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ரொம்ப விசேஷமான ஒரு இது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கி வந்து செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். தினமும் உங்களுக்கு பிடித்த நாமம் ஏதோ ஒரு நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. இதுக்கு வந்து ஆவணி மாதம்
கோகுல அஷ்டமிக்கு வந்து சனி பிரதோஷம். இன்றைக்கு விவாகம் விவாகம் ஜெயந்தி துவாதசி வியாதிபாத சிரார்த்தம் ஹரிவாஷரம் 7:47 வரை. நாளை சனி பிரதோஷம். அதற்கு பிறகு மாத சிவராத்திரி, அதற்கு அடுத்த நாள். அதே மாதிரி சர்வ அமாவாசை வந்து திங்கட்கிழமை வருது. அமாவாசை வந்து திங்கட்கிழமை வருது அமாவாசை. அடுத்தது நம்ம மிக மிக ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கிற இது வந்து விநாயகர் சதுர்த்தி. செப்டம்பர் 7 திங்கட்கிழமை வருது. அருள் புரிவாய் அம்பிகையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கருவிலே நாம் வந்து நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறோங்கிறதுக்காக மற்றது எதுவுமே இல்லைங்கிறது நமக்கு ஒரு இது இல்லை. செய்யும் தொழிலே தெய்வம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம தொழிலை கவனித்துக்கிட்டு மீதம் நேரம்தான் நம்ம அந்த இது பண்ணுறோம். நம்மளை வந்து தவறான பாதையில் செலுத்தாமல் நல்ல பாதையில் செலுத்தணுங்கிறது தான் ஆன்மீக இதில் நம்ம இருக்கோம். அதுதான் செய்யும் தொழிலே தெய்வம். அதே மாதிரி நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கம் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உங்களை அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு இயக்கம், கல்வி இயக்கம். கல்வி சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நாம் வந்து கல்வி கற்று நல்ல முறையில் நாம் இருந்து எந்த விதமான தவறான பாதைக்கு போகாமல் அமைதியாகவும் நம்ம இருந்து நல்லபடியாக வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓகே. கருவிலே திருவுடைய நல்லறிவாளர் தமது கனிவான நட்பு வேண்டும். காசு பண ஆசைகளில் வீசியரை போலாடி கரவாத புத்தி வேண்டும். அருளுடைய பெரியவர்கள் ஆசி வேண்டும். நெஞ்சில் அகலாத அன்பு வேண்டும். ஆதரவில்லாதவரின் நல்லவரை பார்த்து ஓர் ஆதாரமாக வேண்டும். மருளுடைய மான் போலும் மங்கை ஒரு தேவி என் மனையாட்டி ஆக வேண்டும். மானமெனும் ஒன்றிலே மாறாத குறிவைத்து வாழ்க்கையை காக்க வேண்டும். இருளகல ஒளி வீசும் இறைவன் தேவியே இவை சேர வேண்டும் எனையே இனியதொரு மதுரை நகர் அரசு வீற்றிருக்கின்ற இளைய மீனாட்சி உமையே. கரண்ட் போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து இறை சிந்தனையில் நம்ம இருப்போம். எப்பொழுதுமே நம்மளோட ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை கொடுக்குறேன். அதே மாதிரி எப்பொழுதும் கரண்ட் போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். இன்றைக்கு வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையலுங்கிறத நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து டெய்லியுமே பருப்பு சாம்பார் தான் வைப்போம். இன்றைக்கி வந்து முள்ளங்கி போட்ட சாம்பார், கொத்தவரங்காய் புளிக்குழம்பு, ரசம். காய் எதுவும் இல்லை, பொரியல் பண்ணல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சமையல். அதனால் நம்ம எப்பொழுதும் இறை சிந்தனையில் இருப்போம். பெண்கள் பாதுகாப்பு இயக்கம், கல்வி இயக்கம். நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. உதவி செய்யலைன்னா கூட உபத்திரம் கொடுக்காமல் இருக்கணும். நம்ம வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கணும். இப்போ அதை சமாளிக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நிறைய பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அம்பாள் வழிபாடு இன்றைக்கு வந்து அதே மாதிரி ராகுகால வழிபாடு நம்ம செய்வோம். 10 to 12. அதையும் நீங்கள் பண்ணுங்கள், அதையும் நீங்கள் செய்யுங்க.
ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், மருதமலைக்கு போயிட்டு வந்தோம். அதையும் நான் போட்டிருக்கேன். நம்ம வந்து பிள்ளையார் சதுர்த்தி வருது. பிள்ளையாருக்கு உரிய இது வந்து இப்போ இருந்தே நம்ம வந்து 21 இலைகள் வைப்பாங்க. அப்புறம் மாதிரி கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல், அவல். அவருடைய இது வந்து மெயினாக பொரிக்கல்ல எதுவுமே இல்லைன்னா கூட பொரிக்கல்ல அவல் கடலை சுண்டலும் அவல் கடலை சுண்டல் பொரிக்கடலை வச்சு அவருக்கு நம்ம இது பண்ணுவோம். மோதகம் வச்சு கொழுக்கட்டை பண்ணுவோம். இப்போ இருந்தே நம்ம எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு ஒன்று ஒன்றா பண்ணணுன்னாவே நேரம் சரியாக இருக்கும். இதை மறுபடியும் கட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால தான் இது அப்படி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்ததை நான் தரேன். டிவியில் எல்லாமே அந்த பாட்டு அது இது நிறைய போடுறாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டோன்னாவே நம்ம வீட்டில் ஒழிக்க செய்தோன்னாவே போதும். நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தோன்னாவே ரொம்ப ஓகே. இது பண்ணோன்னே உடனே கரண்ட்டு வரும். கரண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன், பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.